மந்திர மரம். ஒரு சின்ன ஊரில் ராஜு என்ற சிறுவன் தன் அம்மாவுடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவர்களுக்கு ஒரு சின்ன வீடும் ஒரு பசுமையான தோட்டமும் இருந்தன. ஆனால் ராஜுவுக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது. அவனுடைய ஊரில் மழை பெய்வதில்லை. வயல்கள் வறண்டு போயிருந்தன. மரங்கள் உலர்ந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் ராஜு காட்டுக்கு அருகே நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் கண்ணில் பட்டது ஒரு பழுத்த பழம் விழுந்த மரம். அந்த மரம் மற்றவை விட பெரியதாகவும் பச்சை இலைகளால் நிறைந்ததாகவும் இருந்தது. ராஜு ஆச்சரியத்துடன் அதை பார்த்தான். என்ன அழகான மரம் என்று முணுமுணுத்தான். அவன் அந்த மரத்தை நெருங்கிய பொழுது, உன்னால் என்னை காப்பாற்ற முடியுமா என்ற ஒரு மெல்லிய குரல் கேட்டது. ராஜு திடுக்கிட்டு நின்றான். யார் பேசுகின்றார்கள் என்று கேட்டான். நான் இந்த மந்திர மரம் என்றது குரல். என்னை சுற்றி உள்ள தீங்குகளை நீக்கினால் நான் உனக்கு ஒரு வரம் தருவேன். ராஜு உடனே சுற்றும் பார்த்தான். மரத்தின் அடியில் ஒரு பெரிய நச்சு பாம்பு சுருண்டு கிடந்தது. அது மரத்தின் வேர்களை கடித்து கொண்டிருந்தது. ராஜு தைரியத்தை வரவழைத்து ஒரு கம்பை எடுத்து பாம்பை ஓட்டினான். பாம்பு சீறியது. ஆனால் ராஜுவின் துணிச்சலுக்கு முன் பாம்பு தோற்று ஓடிவிட்டது. நன்றி ராஜு என்றது மரம். இப்பொழுது நீ எதை வேண்டுமானாலும் கேள். ராஜு சிறிது நேரம் யோசித்தான். எங்கள் ஊருக்கு மழை வேண்டும் என்றான். மரம் புன்னகைத்தது. சரி, இதை எடுத்துக்கொள் என்று சொல்லி ஒரு பொன்னிற பழத்தை ராஜுவிடம் கொடுத்தது. இதை உன் தோட்டத்தில் நடு. ஒரு வாரத்திற்கு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். ராஜு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான். அவன் அந்த பழத்தை தோட்டத்தில் நட்டான். மறுநாளே ஒரு சின்ன தளிர் முளைத்தது. வாரம் முடியும் பொழுது அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்தது. இலைகளில் துளிகள் தெரிந்தன. வானம் மேகங்களால் நிறைந்தது. முதல் மழை துளி ராஜுவின் முகத்தில் விழுந்தது. மழை வருகிறது என்று அவன் குதித்தான். ஊர் மக்கள் ஆச்சரியத்துடன் வெளியே வந்தார்கள். வானம் கருமையாகி பெரும் மழை பெய்தது. வயல்கள் நீரால் நிரம்பின. மரங்கள் பசுமையானது. ராஜு மந்திர மரத்தை நன்றியுடன் நினைத்தான். அன்றிலிருந்து அவனுடைய ஊர் எப்பொழுதும் பசுமையாக, மக்கள் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர். ராஜுவின் துணிச்சலும் நல்லெண்ணமும் ஊரை காப்பாற்றியது. நாம் எப்பொழுதும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதே இந்த கதையின் உயிர் நாடி. இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய்.